என்னோட அத்தை பையன் கல்யாணம் அதை ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவா பார்த்துடலாமா? நல்ல ப்ளூ கலர் புடவையில கன்னத்துல குழியோட அழகா சிரிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க தான் என்னோட மாமாவோட ஒய்ஃபுங்க. அவங்க அவங்க 3 பசங்களையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. முதல் பொண்ணு வந்து இந்த வெள்ளை கல்ல சட்டை போட்டுட்டு நிக்குது பாருங்க, பிலிப்பைன்ஸ்ல டாக்டரா படிக்குது. இன்னொருத்தர் லாயருங்க. அவர் வந்துட்டு சிதம்பரம் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றாரு. அப்புறம் இங்க ஒரு பையன் கூப்பிட்டு இருக்காரு பாருங்க, அது கடைசி பையன். அங்க பாக்கெட்ல பர்ஸ் வச்சுட்டு அம்பானி மாதிரி நிக்கிறாரு பாத்தீங்களா? அவர் தான் எங்க மாமா. அவர் ஒரு தொழிலதிபர். இங்க வந்து நின்று இருக்காங்க பாருங்க, பூ வச்சுக்கிட்டு. இவங்க தான் எங்களோட அழகான கியூட்டான சித்தி. அவர் சொல்லிட்டு இருந்தாரு எங்க மாமா, இவங்க எல்லாருமே ஒன்னு ஃபேஸ்புக்ல பார்ப்பாங்க, யூடியூப்ல பார்ப்பாங்கன்னு. சும்மாவே சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம அப்படியே நெருங்கி பழகி அப்படியே கஞ்சி தண்ணியில விழுந்து பிறண்டு அப்படியே உருளுவோம். இப்ப சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் வேற சொல்லிட்டாங்களா, ரொம்ப நான் பல்லக்காட்டி சிரிச்சிட்டு இருந்தேன். மணமக்கள் பாருங்களேன், ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்காங்க. மணமக்கள், மணமகன், மணமகள். ஆனா நாங்க ஒரு கூட்டத்தை கூட்டி அங்க ஒரு அலப்பறையே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பர்ஸை திறந்து மூடியே ஒழிஞ்சு மொய் கவர் எடுத்து ரெண்டு பேருக்கும் கொடுக்க மாட்டேன்னு என் சித்தி பக்கத்துல இருந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன், கேமராமேன் வீடியோ எடுங்க, போட்டோ எடுங்க, என்னோட மணமக்கள் மணமகனோட சேர்ந்து என்ன போட்டோ எடுங்க, அப்பதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு என் பசங்க எல்லாம் கூப்பிட்டு இருந்தேன். என் பசங்க வேற சொந்தக்காரவங்க பிஸியில வரவே மாட்டேங்குங்க, வந்து நிக்கவே மாட்டேங்குங்க. 2 பக்கமும் பத்திரிக்கை வச்சுட்டாங்க. பொண்ணு சைடு வச்சாங்க, பையன் சைடு வச்சாங்க. அப்ப 2 பேருக்கும் நான் மொய் வைக்கணும்ல, அதனால 2 பேருக்கும் கடைசியா ஓகே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் மொய் கவர் எடுத்து கொடுத்துட்டு ஜாலியா பேசிட்டு இருந்தோம் எல்லாரும். அதுக்கப்புறமா கீழே இறங்கி வந்ததும் எங்க சித்தி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லாரும் ஒண்ணு கூடியிருக்கோம், மேரேஜ்ல எப்படி ஒரு போட்டோ எடுப்பாங்களோ அதே மாதிரி எல்லாரையும் நீ வந்து வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நின்றுட்டு இருக்காரு பாத்தீங்களா, என்னோட சூப்பரான சித்தப்பா. அதாவது எங்க அப்பா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட கூட பிறந்த தம்பி. இவங்களெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மாமா, மாமாவோட ஒய்ஃப், பங்காளி சொந்தங்கள் எல்லாம் வந்து கல்யாணத்துல கூடும்போது ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வந்து நம்மளுக்குள்ள ஏற்படும். அந்த மாதிரிதான் இந்த கல்யாணம் வந்து ரொம்ப ஜாலியா போச்சு. எப்போதுமே கல்யாணம் ஒரு வீட்டுல விசேஷம் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து எப்படின்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் முன்னாடியே என்ன புடவை கட்டலாம், என்ன பிளவுஸ் போடலாம், என்ன ட்ரெஸ் வாங்கலாம், அதுக்கு எப்படி கிளம்பலாம், அதுக்கு எப்படி அக்சசரிஸ் போடலாம், இதே மாதிரியே யோசிச்சுட்டே இருப்பேன். அப்புறமா நல்லா கிளம்பி போயிடுவேன். இதோட கெட் ரெடி வித் மீ ஷார்ட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன், அவசியம் பாருங்க. இவங்க பாருங்க, பஞ்சவர்ண கிளி 5 கலர்ல இருக்கும் பாத்தீங்களா, அந்த கலர்ல ஒரு புடவையை கட்டிட்டு பட்டு புடவைய அழகா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. உதட்டுக்கு கீழே ஒரு மச்சம் வேற. ரொம்ப நேரம் உட்காந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சாங்க அவங்க சித்தி. எல்லாரும் சிக்கன் இருக்காங்க, நான் மட்டும்தான் பிளவுஸ் எல்லாம் லூசா போட்டுட்டு கொடுமையா இருக்கேன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, உருளைக்கிழங்கு பொரியல், ரைத்தா, சிக்கன் 65 பிரியாணி, சிக்கன் குழம்பு, ஒயிட் ரைஸ், ரசம், மோரு, அதுக்கப்புறமா மட்டன் பிரியாணி, இதெல்லாம் வந்து கல்யாணத்துல போட்டாங்க. ஜாலியா சாப்பிட்டுட்டு நான் வந்துட்டேன். அவ்வளவுதான், வெளியே முடிஞ்சிச்சு. உங்களை இன்னொரு ஷார்ட்ஸ்ல பாக்குறேன்.